ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம் என்று கூறி இந்த எண்ணை தொட்டு விட்டாயா? நம்பி தொட்டு விடு தங்கமே. உனக்காக மிகப்பெரிய வெற்றி ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. செல்வமே, தொட்டு விடு. பின்பார் உனக்கு நடக்கும் அதிசயத்தை, அற்புதத்தை. என் தங்கமே, வாழ்க்கையில் சாதித்தவர்களின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் யாரிடமும் சொல்ல முடியாமல் குமுறி அழ வைத்த அவமானங்கள் நிச்சயம் ஒளிந்திருக்கும். அந்த அவமானமும் புறக்கணிப்பும் உனது லட்சியத்தை நீ அடைந்து கொள்ள உனக்கு உதவிடும் ஆசானங்கள், கஷ்டங்கள் நம்மை நெருங்கும் போது அதற்கு யார் காரணம் என தேடுவதை விட அதன் மாற்று வழியை தேடுவதுதான் வாழ்வில் மகிழ்ச்சியை தரும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கலேனா கிடைத்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கி கொள்ளேன். அது வாழ்க்கையில் மன நிறைவை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். கிடைத்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த தவறும் போது நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். மகிழ்ச்சியான நாட்களை தொடங்க காலை எழுந்ததும் உனக்கு இருப்பதை வைத்து மனநிறைவு கொள்ள வேண்டும். இதை நீ மட்டும் கடைபிடித்துதான் பாரேன், வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது தங்கமே. உன் இலக்கை அடைய இடைவிடாது முயற்சி செய். இலக்கை அடையும் வரை அது உன் அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம், வெகு தூரத்தில் இருந்தால் அது நம்பிக்கை. இலக்கை அடையாமல் போனால் அது அனுபவம். தைரியத்தோடு வேலை செய்து கொண்டே போ. பொறுமையுடனும் உறுதியுடனும் நம்பிக்கையுடன் வேலை செய்வதுதான் ஒரே வழி. முன்னேறிச்சல். பொறுமை, தூய்மை, தைரியம், உறுதி இவையெல்லாம் உன் நினைவில் இருக்கணும். உனக்கு தோல்வி என்பது கிடையவே கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய தோல்வியில் தான் மிகப்பெரிய வாய்ப்புகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. கடினமான நேரங்களே ஒரு சாதாரண மனிதனை அசாதாரணமான வெற்றியாளனாக மாற்றி விடுகிறதே. செல்வமே, வாழ்க்கையில் இருக்கும் இடங்களையும் சேர்க்கும் சேர்க்கைகளை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள். நடப்பவை அனைத்தும் நன்றாகவே நடந்துவிடும் உன் வாழ்க்கையில். பொறுமையையும் வேண்டுதலையும் ஒருபோதும் அற்பமாக எண்ணாதே. அதற்கான பலன் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகவே போகாது தங்கமே. தங்கமே, வலித்தாலும் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிட. அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக. என் கண்மணியே, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே வாழ்வில் சிக்கல்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் என்று ஏதாவது இருக்கத்தான் செய்யும். சிக்கல்கள் இல்லைனா வாழ்வில் சுவராசியம் இருக்காதே. வாழ்க்கையை நல்ல விதமாக கடக்க தெரியாமல், சிக்கல்களிலிருந்து விடுபட தெரியாமல் மேலும் பல முடிச்சுகளை போட்டுக்கொண்டு ஆசை என்னும் அரக்கனோடு அடிமைப்பட்டு இருந்து விடுவாய். அதனால் தான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்வில் ஏற்படும் சிக்கலுக்கு காரணம் நீதான். உன்னை அறியாமல், நினைவில்லாமல் நீ இடும் முடிச்சுகளை அவிழ்க்க முடியாமல் தவிக்கிறாய். ஆழ்ந்து சிந்தித்து உன் வாழ்வை செதுக்கிக் கொள்ளும் உளிகள் நீ. சிக்கல் என்று சுதந்திரமாக வாழ்ந்து விடு தங்கமே. இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை மறக்காதே. நீ என்னிடம் வச்ச பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு தங்கமே. காற்று ரொம்ப குறைவா வீசும்போது படகு சமாளிச்சுக்கணும், உண்மைதானே? அதிகமாக வீசும்போதுதான் மனிதன் சமாளிக்க நேரிடும். இதுபோல்தான் துன்பம் தங்கமே. கடவுளுடைய பரீட்சை அனுபவிப்பதற்கு அல்ல, அனுபவத்திற்கு மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரீட்சை உனக்கு நடத்தப்படும். நீ நல்ல வழிபட உன் உள்ளம் வெண்மையாகத்தான் பரீட்சை சோதிக்கப்படுகிறது தங்கமே. தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. ஏதோ ஒரு வடிவில் நான் உன்னை காத்து கொண்டுதான் இருப்பேன். நாளை என்பது நாளை அல்ல, இன்றைய செயல்கள் தான் நாளைய பிரதிபலன் என்பதையும், வாழ்க்கையில் மறு வாய்ப்புகள் வரும் என்பதை தெரிஞ்சுக்கோ. அதனால கடந்த காலத்திலேயே உன் சிந்தனையை வீணடிக்காமல் நிகழ்காலத்திற்கு உன்னை மாற்றிக்கொள் தங்கமே. நீ கடந்த காலத்தில் செய்த நல்ல காரியமும் தீய விஷயங்களும் இனி உனக்கு தேவையில்லை. இன்று இப்போது நீ என்ன செய்ய போகிறாய் என்பதில் தான் இருக்கிறது உன் மாற்றம்.
கடந்த கால பெருமையும் சிறுமையும் பயனே தராது தங்கமே. எனவே எண்ணங்களை உயரத்தில் வை. சின்ன சின்ன சந்தர்ப்பங்களும் தெளிவாக தெரியும். போராட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் உனக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ள பழகினாலே போதும். வாழ்க்கை பூந்தோட்டமாகும், வெற்றி நிச்சயமாகும் தங்கமே. தங்கமே, நிச்சயமாக உனக்கான நல்ல வாக்கு தருவதற்காகத்தான் இந்த எண்ணெய் தொட சொன்னேன் தங்கமே. உன்னுடைய நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது, எதிர்காலத்தில் உனக்கு என்ன நடக்கப் போகுது என்பதை கவனித்துக் கொண்டுதான் கணித்து கொண்டுதான் உன் அப்பா வந்துள்ளேன். இந்த நேரத்தில் நான் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதையும் சொல்ல விரும்பலை. உன் வாழ்க்கையில் நடப்பதை உள்ளபடியே சொல்ல வந்துள்ளேன். என் குழந்தையின் மனதில் வாடி வதைக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் போக்கித் தருவதற்காக வந்துள்ளேன். என் தங்கம், எத்தனையோ கஷ்டங்கள் நீ கடந்து வந்து விட்டாய். ஆனாலும் இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை உனக்கு தந்துகிட்டு. நீ நமக்கெல்லாம் ஏன் இந்த பிறப்பு என்று நினைக்கின்ற அளவுக்கு மனவேதனையில் இருக்கிறாய். என் செல்வமே, எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் அப்பா எனக்கு தோல்விகளை மட்டுமே தருகிறது என்ற மனவேதனையோடு என்னிடம் வந்து சொன்னாய். இந்த நிகழ்காலத்தில் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக முன் ஜென்மத்தில் உன்னுடைய கர்மபலனுடைய வினையாகும். நிச்சயமாக அவையெல்லாம் முடிய போகிற நாள் வந்து விட்டது. என் குழந்தை ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா என்று தவித்துக் கொண்டிருக்கிறாய். அப்பா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பல பிரச்சனைகள் வந்து விட்டதுன்னு அழுகிறாய். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாங்குகிற மனநிலைமையில் நீ இப்போது இல்லை. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுமே ஒரே நேரத்தில் எனக்கு வந்து விட்டால் நான் எந்த பிரச்சனைகளைத்தான் சமாளிப்பது என்று புலம்புகிறாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய கஷ்டங்கள் சரியாக எதிர்கொள்ள தெரியாமல் பிரச்சனை என்றவுடன் நீ பயந்து ஓடி ஒளியத்தான் முதலில் முயற்சி செய்தாய். நீ இப்போது உனக்குள்ள இருக்கிற துணிச்சலை முதலில் கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை அப்போதே தவிர்த்திருந்திருக்கலாம். அது மட்டுமில்லாமல் நீ உனக்கு பிரச்சனை என்றவுடன் அதை வெளியில் நிறைய பேரிடம் சொல்லிவிட்டாய். எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று. அதனால் தான் என்னவோ அந்த பிரச்சனைகள் எல்லோருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரகசியமாக உனக்குள் மட்டும் இருந்திருந்தால் அது என்றோ சரியாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் என்றோ உன்னை விட்டு தீர்ந்து போயிருக்கும். இப்போது அது எல்லோருக்கும் தெரிந்தது மட்டுமல்லாமல் பேச அதை இன்னும் பெரிதாக்கி வந்து வச்சு கொண்டிருக்கிறாங்க. என் தங்கமே, நல்லா புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ இதுதான் உனக்கு வேண்டும் என்ற நிரந்தரமான முடிவினை எடுக்க தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் தான் உன்னுடைய வேண்டுதல்கள் எனக்கு இந்நேர வரை நிறைவேற்றப்படாமல் இருந்தது. ஆனா இப்போது நீ உறுதியான ஒரு முடிவில் நின்று விட்டாய். நல்ல எண்ணெய் தொட்டுள்ளாய். அதனால் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் தங்கமே. ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது தங்கமே. என் குழந்தை, நீ எல்லாவற்றையும் தீர விசாரித்த பிறகுதான் எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவை எடுக்கணும்னு உறுதியாக இரு. யார் என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்பி வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் நீயே உருவாக்கி கொள்ளாதே. இப்போது சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாய். இப்படியே நீ இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக வாழ்க்கையில் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல நிலைக்கு வந்து விடுவாய். நல்ல வாழ்க்கையும் உனக்கு கிடைத்துவிடும். நான் அமைத்து தந்து விடுவேன் தங்கமே. நிச்சயமாக உனக்கு வாக்கு தருவது உன் சாயப்பா என்ற நம்பிக்கை இருக்கணும்னா இனி யார் மீதும் சந்தேகப்படாமல் செல்கின்ற பாதை சரியானதுதான் என்ற நம்பிக்கையோடு யாருக்கும் எந்த தீங்கையும் ஒருபோதும் செய்ய நினைக்காமல் என் குழந்தை, நீ நினைத்தால் லட்சியத்தை மட்டுமே நோக்கி நகர்ந்து செல். நீ விரும்பியது எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும். உன்னுடைய தகுதி நல்ல நிலைக்கு செல்ல போகிறது. உன்னை தூற்றியவர்கள் முன்னால் நீ நல்ல நிலையில் வாழப் போகிறாய். உன் அப்பா சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இப்போது வராமல் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் நடப்பதைத்தான் நான் சொல்வேன். உன் வாழ்க்கையில் இது நடப்பது உறுதி. நடந்தே தீரும் என்பது காலத்தின் கட்டாயம். நீ அதற்கான முயற்சிகளை மட்டும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேனா நிச்சயமாக என் குழந்தையின் வெற்றி உறுதி. முன்வைத்த காலை நீ பின் வைக்காதே. நிச்சயமாக நினைத்தது அனைத்துமே உன் கையில் வந்து கிடைக்கப் போகிறது. வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை உயரத்தில் அமர்த்தி வைக்கப் போகிறேன். எல்லா செல்வ வளங்களும் பெற்று அதிகமாக உனக்கு கிடைத்து நல்ல பேர் புகழோடு இருக்கப் போகிறாய். மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும்.
நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.